ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: ஆஞ்சநேயாய வித்மஹே வாயுபுத்ராய தீமஹி தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாத். இன்றைய பாடல்: ஆறுமுக வேலாய மயாள வந்த பாலா, ஆறுமுக வேலாய மயாள வந்த பாலா, ஏறுமயில் ஏறி விளையாடி வரும் வேலா, ஏறுமயில் ஏறி விளையாடி வரும் வேலா, தென்பழனி வேலா சிவ சண்முகனே பாலா, தென்பழனி வேலா சிவ சண்முகனே பாலா, ஆறுமுக வேலாய மயாள வந்த பாலா, சூரபத்மனை வென்ற செந்தில் வடி வேலா, சூரபத்மனை வென்ற செந்தில் வடி வேலா, சுப்பிரமணிய பாலா எங்கள் சுவாமி மலை வேலா, சுப்பிரமணிய பாலா எங்கள் சுவாமி மலை வேலா, குரவள்ளி நாயகனே விராலிமலை வேலா, குரவள்ளி நாயகனே விராலிமலை வேலா, குருநகையை அள்ளி வீசும் குமராவடி வேலா, குருநகையை அள்ளி வீசும் குமராவடி வேலா, ஆறுமுக வேலா எமையாள வந்த பாலா, ஆறுமுக வேலா எமையாள வந்த பாலா. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை கெட்ட கனவு. மகாபாரதத்துல திருதராஷ்டர் ரொம்பவே பயந்தாரு. அவர் எதுக்காக பயந்தாரு அப்படின்னா, ஒரு பெரிய யுத்தம் வரப்போகுது. அந்த யுத்தத்துல எத்தனை பேரோட உயிர் பிரியும் தெரியல, முக்கியமா அவரோட குழந்தைங்களோட உயிர் என்ன ஆக போகுதுன்னு தெரியலன்ற பயம் அவரை வாட்டி எடுத்துச்சு. அதனால அவர் தூக்கம் இல்லாம தவிச்சாரு. அவர் தூக்கம் இல்லாம தவிக்கிறதுனால அவரோட தம்பியான வித்துரரை கூப்பிட்டமிச்சாரு. வித்துரர் வந்து திருதராஷ்டரை சந்திச்சாரு. அப்போ திருதராஷ்டர் வித்துரர்கிட்ட, எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு, அதெல்லாம் நீ தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே வித்துரர், எல்லாத்தையும் கேளுங்கன்னா நான் அதை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த உரையாடலை தான் வித்துர நீதி அப்படின்னு சொல்றது உண்டு. பகவத்கீதை மகாபாரதத்துல எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு வித்துர நீதியும் முக்கியம்தான். அப்போ திருதராஷ்டர் பல கேள்விகளை கேட்டாரு. அதுல ஒரு கேள்வி, எனக்கு கெட்ட கெட்ட கனவா வருது, அதை தவிர்க்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு வித்துரர், எதுக்காக கெட்ட கனவு வருது அப்படின்னு நான் சொல்றேன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சாரு. வித்துரர் சொல்றாரு, கெட்ட கனவு எதனால வருது அப்படின்னா, நம்ம நிஜத்துல ஏதாவது ஒரு தவறு செய்யறோம். அப்போ கடவுள் நமக்கு என்ன செய்யறாரு அப்படின்னா, செஞ்ச தவறுக்கு தண்டனை கொடுக்கறாரு. நம்ம நிஜத்துல ஏதாவது நல்லது பண்றோம். அப்ப கடவுள் என்ன செய்யறாரு அப்படின்னா, செஞ்ச நல்லதுக்காக கடவுள் நமக்கு அருள் புரிகிறாரு. புண்ணியம் செஞ்சா வரங்கள் கிடைக்கும், பாவம் செஞ்சா அதுக்கான தண்டனைகள் கிடைக்கும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்ம செயல்ல செய்யாம மனதால ஏதாவது தவறு செஞ்சோம் அப்படின்னா நமக்கான தண்டனை கனவுல தான் கொடுப்பாரு கடவுள். அதே மாதிரி நல்லது நினைச்சோம் அப்படின்னா அதுக்கான பலன் கனவுல கொடுப்பாரு கடவுள். இப்போ நமக்கு ஒரு கெட்ட கனவு வருது அப்படின்னா, நம்ம நினைக்கிற விஷயத்துல, நம்ம யோசிக்கிற விஷயத்துல ஏதோ தப்பு பண்றோம் அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம அனலைஸ் பண்ணி சரி பண்ணிட்டா நிஜத்துல நமக்கு தண்டனை கிடைக்காது, கனவுல வந்த மாதிரி நடக்காது. நீ யோசிக்கிறது தப்பா இருக்கு, சீக்கிரமா சரி பண்ணிக்கோ அப்படின்னு கடவுள் கொடுக்கிற எச்சரிக்கை தான் கெட்ட கனவு. அதே மாதிரி நம்மளோட மனசு நல்லதே யோசிச்சா கடவுள், நீ நல்லா யோசிக்கிற, சரியா யோசிக்கிற அப்படின்னு பாராட்டி நல்ல நல்ல கனவா நமக்கு கொடுப்பாரு. நமக்கு ஒரு நல்ல கனவு வருது அப்படின்னா நம்ம யோசிக்கிறதெல்லாம் சரியா இருக்கு, நம்ம அப்படியே நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு அர்த்தம். கடவுள் நம்ம தவறு செய்யறதுக்கு முன்னாடியே தவறு செய்யணும்னு நினைக்கும் போதே நமக்கு எச்சரிக்கை கொடுக்கறாரு. அதையும் மீறி தவறு செஞ்சா நமக்கு தண்டனை தான் அப்படின்னு சொல்றாரு. வித்துரர் சொன்னது திருதராஷ்டருக்கு புரிஞ்சதோ இல்லையோ, நமக்கு எல்லாருக்கும் புரிஞ்சது. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்பொழுது நாம் பார்த்த ஆன்மீக கதை
கெட்ட கனவு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே பூத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள் சேலம். ECG கார்ட்ஸ், ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.